ஓகே. ஸோ இது வந்து எபிசோட் நம்பர் 2 ஃபார் டிஜிட்டல் ஆடிட்டிங். ஸோ டிஜிட்டல் ஆடிட்டிங்கை பற்றி நம்ம வந்து ஒரு பிரீஃபான ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம் எபிசோட் நம்பர் 1ல. ஸோ எபிசோட் நம்பர் 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக டிஜிட்டல் ஆடிட்டிங்னா என்ன இது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ when it comes to digital audit, you should know that டிஜிட்டல் ஆடிட்னு ஒன்று இருக்கு, அப்புறம் ஆடிட்டிங் டிஜிட்டலின்னு வேற இருக்கும். ஓகேவா? டிஜிட்டல் ஆடிட்னா என்னன்னா, நம்ம ஆடிட் பண்ணும்போது முழுக்க முழுக்க நம்மளை மட்டுமே நம்பி, இல்லைன்னா ஒரு கால்குலேட்டர் மட்டுமே நம்பி ஆடிட் பண்ணாம, நம்ம வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் இந்த கம்ப்யூட்டர், அதுல இருக்க சில ஆப்ஸ், இது எல்லாத்தையும் கொஞ்சம் டிபெண்ட் பண்ணி இதனுடைய எஃபெக்டிவ்னஸ் மேல நம்ம நம்பிக்கை வச்சு ஒரு ஆடிட்டை பர்ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு பேர் வந்து டிஜிட்டல் ஆடிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டிஜிட்டல் ஆடிட்னா என்ன? இட்ஸ் ஜஸ்ட் பிளேசிங் அன் அஷூரன்ஸ், அவ்வளவுதான், ஆன் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த ஐடி சிஸ்டம்ஸ். ஓகேவா? இம்ப்ளிமெண்டட் இன் அன் ஆர்கனைசேஷன். ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க வந்து ஆடிட் பண்ண போறீங்க. அந்த என்டிட்டி நீங்க ஆடிட் பண்ண போகும்போது அந்த என்டிட்டியில இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சில விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ணுது. அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் மேல நீங்க முதல்ல ஒரு நம்பிக்கை வைக்கணும். அதுல நீங்க ஒரு அஷூரன்ஸை பிளேஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால டிஜிட்டல் ஆடிட் அப்படிங்கறத பண்ணவே முடியும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல டே டு டே இருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே டெக்னாலஜி கண்டிப்பா மெயினான ஆக்டிவான ரோலை பிளே பண்ணுது. அதனால இட் இஸ் வெரி மச் எசென்ஷியல், ஓகே, ஃபார் த ஆர்கனைசேஷன்ஸ் that they do the technology related controls எல்லாம் அவங்க கரெக்டா பண்ணி எந்த ரிஸ்க்கும் இல்லாம பத்திரமா வச்சிருந்தாங்கன்னா, இப்போ நமக்குமே ஆடிட் பண்ணும்போது அந்த ஐடி ரிலேட்டடா, தட் இஸ் அவங்க எல்லா ஆக்ஷன்ஸுமே ஐடி ரிலேட்டடா தான் பண்றாங்க, ஐடியை வச்சு தான் பண்றாங்கன்னா, நம்ம ஆடிட் பண்ணும் போதுமே அந்த அந்த ஐடி ஆப்பையோ, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த அப்ளிகேஷன்ஸையோ, இல்லை அவங்க எதெல்லாம் வச்சு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அது அந்த பர்ஃபார்மன்ஸ் மேல நமக்கு ஒரு ஓகே, அதோட எஃபெக்டிவ்னஸ் கரெக்டா இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு ப்ராப்பர் அஷூரன்ஸ் கிடைச்சாதான் நம்மளால நம்மளோட ஆடிட் வந்து டிஜிட்டல் ஆடிட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகேவா? கம்ப்ளீட்டா நான் மேனுவலா தான் பண்ணுவேன், எல்லாத்தையும் நான் ஆடிட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் மேனுவலா தான் பண்ணுவேன், அவங்க வந்து டிஜிட்டலா நிறைய டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த என்டிட்டிஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரிலாம் நான் அஷூரன்ஸே பிளேஸ் பண்ண மாட்டேன், நான் வந்து பண்ணவே மாட்டேன் அப்படின்னா அது ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் மெத்தடா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம பண்றதுக்கு பேர் தான் டிஜிட்டல் ஆடிட். ஸோ பேசிக்கா என்ன கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் ஆடிட். யூ கேன் டேக் தி பேஜ் நம்பர், ஃபர்ஸ்ட் பேஜ் தான் 12.4 நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா நீங்க. So what is it? What is a digital audit? Digital audit அப்படிங்கிறது, digital audit is placing assurance on the effectiveness of the IT systems implemented in an organization. Technology is becoming an integral part of day-to-day business operations. It is essential that organizations review their technology-related controls to identify the gaps and risk for continuous improvement and to ensure the regulatory compliance. A strong controls and security position will allow the business organizations to build trust with their stakeholders. ஸோ டிஜிட்டல் ஆடிட்னா அதுதான். ஓகேவா? டிஜிட்டல் ஆடிட் அப்படிங்கிறது ஒரு என்டிட்டி இருக்கு, அந்த என்டிட்டிக்குள்ள எல்லா வேலைகளையும் ஐடி ரிலேட்டடா தான் அவங்க செய்யறாங்க. தட் இஸ் அவங்க சாதாரண ஒரு காரை மேனுஃபேக்சர் பண்ணா கூட அங்கேயும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட ஹெல்ப் இல்லாம அவங்களால பண்ண முடியறது இல்லை. அப்படின்னும் போது அந்த கார் மேனுஃபேக்சரர் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேல டிபெண்டா இருந்து அதை ப்ரொடியூஸ் பண்றாரோ, அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபெண்டன்ட் தான்ப்பா, அது ஓகே, அஷூரன்ஸ் தான்ப்பா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. அந்த கார் வந்து இது எவ்வளவு ரா மெட்டீரியல்ல வந்து ஆர்டர் போடணும், என்ன மாதிரி கலர்ல நமக்கு வந்து கார் ஆர்டர் வந்திருக்கு, இல்ல என்ன மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும், எல்லாத்துக்குமே ரொபாட்டும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் தான் மெயினான ப்ராமினன்டான ரோலை பிளே பண்ணுது ஒரு கார் மேனுஃபேக்சரிங் செக்டர்ல. அப்படின்னு சொன்னால் அந்த கார் மேனுஃபேக்சரர் உங்களுடைய கிளையண்ட் ஆகும் பொழுது உங்களோட கிளையண்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அஷூரன்ஸ், ஓகே, அவன் ஐடி ஃபாலோ பண்றான், எல்லாமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பேஸ்டா தான் இருக்கு, இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ப்ரொடியூஸ் பண்ண டேட்டாவை தான் நான் ஆடிட் பண்ண போறேன், இட்ஸ் ஃபைன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இதுக்கு பேரு தான் கமிங் டு த மைண்ட் செட் ஆஃப் ஓகே இது ஒரு டிஜிட்டல் ஆடிட். இங்க எதுவுமே மேனுவலா அவைலபிளா இல்லை, எல்லாமே டிஜிட்டலா தான் கொடுக்குறான், இந்த டிஜிட்டல் டேட்டாவை, இந்த டிஜிட்டல் விஷயங்களை நான் அக்செப்ட் பண்ணி தான் நான் இப்போ ஆடிட் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு நீங்க வரீங்கல்ல, இதுக்கு பேரு தான் டிஜிட்டல் ஆடிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டிஜிட்டல் ஆடிட்டோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டிஜிட்டல் ஆடிட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அந்த பேராகிராஃப் நீங்க நல்லா படிச்சு புரிஞ்சுக்கணும். ஓகேவா?